நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? தைப்பூச இனிய நல்வாழ்த்துக்கள். நம்ம சிவாய பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வரைதன் மூலியமாக ஒவ்வொரு சக்கரம் எப்படி வெளிப்படைகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போது நம்ம மேல் சக்கரம் உச்சி சரியாக வெளிப்படைந்து அந்த இடத்துல சரியாக ஒரு இடத்துல நம்மளுக்கு இது நேர் பாயிண்டில் நிற்கணும். அந்த படம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நிற்கிறேன். நம்ம சிவாயம் வாழ்க வளம். அது எப்படி வருகிறதுங்கிறத அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சுழுமுனை நாடி நம்ம ஒரு ஈஸியாக நிறுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது குச்சி ஏற்கனவே நான் சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குச்சியில் நம்ம கரெக்டாக இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் சுழுமுனை நாடி அந்த இடத்துல போய் சரியாக நிற்கும். கரெக்டாக உங்களுக்கு ஓட்டம் எடுக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. பார்த்திங்கன்னா சுழுமுனை நாடி ஓடுது. பார்த்திங்கன்னா இடக்கலை இடதுக்கலை பிற்கலை ஓடாமல் சுழுமுனை நாடி. இது ஒரு பயிற்சி தான், மந்திரமெல்லாம் இல்லை. இதை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கருங்காலி குச்சி மற்றும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சக்தி வாய்ந்த குச்சிகள் இருந்தால் அதை வச்சு நீங்கள் சுழுமுனை நாடி ஓட வச்சுக்கலாம். இந்த குச்சியை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். இதை வச்சு நம்மளோட காற்றுகளை பாருங்க, இடது பக்கம் மூச்சு ஓட வைக்கலாம், வலது பக்கம் நுரையீரல் மூச்சு ஓட வைக்கலாம். இந்த மாதிரி பல கலைகள் இந்த குச்சியை வச்சு செய்யலாம். இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சாத்தியமாக வந்துடும். இப்போ நமக்கு சுழுமுனை நாடி ஓடிச்சா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். சுழுமுனை நாடி ஓடினால் நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது கதை, இது பார்த்துருக்கீங்க. ஆனால் சுழுமுனை நாடி ஓடுனா இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காங்க நம்மளுக்கு சரியாக சுழுமுனை நாடி ஓடுதா அப்படிங்கிறது. பாருங்க,
பார்த்துட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இது சுழுமுனை நாடி சரியாக ஓடுனா சுத்தும். வேகமாக சுத்த ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமாக சுத்த கையை மீறி நம்மளுக்கு இது சுத்த ஆரம்பிக்கும். சுழுமுனை நாடி ஓட்டி ஒரு நிலையில் இருக்க போகும்போது, நம்ம ஒரு தவ நிலையில் இருக்க போகும்போது நமக்கு இது நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதை பார்த்துருப்பீங்க. இது ஒரு சித்தர்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிச்சு. அந்த சித்தர் இல்லை இப்போ, அவர்கிட்ட எனக்கு கிடைச்சது. அவர் வச்சுருந்தாரு, அதுக்கு அடுத்து எனக்கு கிடைச்சது. நம்ம சிவாய் இதுக்கு வரும்போது இது அமைதியாக இருந்தது. இப்போ இது சுத்த ஆரம்பிக்குது. நம்ம சிவாய் இது எல்லாருக்குமே நடக்கும் சாமி. ஒருத்தவங்களுக்கு இல்லை சுழுமுனை நாடி சரியாக ஓடுனால் இது வேலை செய்யும். சிவாய் வாழ்க வளமுடன். மந்திரமோ தந்திரமோ இல்லை, இது உங்களுக்காக நான் இதை வருங்க. இது நமக்கு அதிகமாக இப்போ ஆற்றலை வாங்கிக்கிடுச்சு. புரியுதுங்களா? நம்ம இப்படி ஒவ்வொரு வழியில் நம்ம இதெல்லாம் நமக்கு சரியாக சித்தர்கள் வச்சுருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு விஷயத்துக்காக தான் வச்சுருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா தவம் பண்ணலாம். நிறைய விஷயமாக்கி தவம் பண்ணலாம். பிராணா ஒடுக்குதல் மூலியமாக தவம் பண்ணலாம். மற்றும் இதை நம்ம இந்த இடத்துல வச்சு இப்படி தவம் பண்ணலாம். நம்ம தனியாக இதை வச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி சித்த நிலையில் இருக்கவங்க, குடும்பத்தில் இருக்கவங்களில் சித்த நிலையில் இருக்கவங்க இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு தவத்துக்கு பின்னாடி கழுத்தில் வச்சுட்டு இப்படி ஆகாயத்தை பார்த்து தவம் பண்ணலாம். இடுப்பில் வச்சு தவம் பண்ணலாம். இது மிக சிறந்த ஒரு கதை சொல்லுவாங்க. இது சித்தர்கள் கையில் இருக்கும். இதுக்கு தான் சித்தர்கள் கையில் இருக்குது. இன்னுமே இதில் நிறைய ரகசியம் இருக்குது. அது வெளிப்படுத்தக்கூடாது, இறை குற்றமாயிரும். அதனால சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் வெளிப்படுத்தணும். மிகப்பெரிய விஷயத்தில் வெளிப்படுத்தக்கூடாது, அது இறை குற்றமாயிரும். அதனால் நீங்கள் இதை வச்சு நீங்கள் தவம் பண்ணிக்கலாம். மற்றும் தவத்துக்கு அதிக முக்கியமான ஒரு பொருள் உங்களுக்கு இது அதிக ஜீவகாந்தத்தை எடுத்து கொடுக்கும். இதில் ஆற்றலை எடுத்து பெருக்கி இதை நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஜீவகாந்தத்தை கொடுக்கும். நீங்கள் எங்கே வெளியே போனீங்கனாலும் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க இது என்ன செய்யணும்னு கூட தெரியாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இது நீங்கள் மிகப்பெரிய விஷயம் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் தவம் பண்ணும்போதெல்லாம் நல்ல ஒரு முக்கியமான தவத்துக்கெல்லாம் இந்த கதை பலனுள்ளதாக இருக்கும். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். மற்றபடி இந்த குச்சியை பற்றி சொல்லிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம அந்த சக்கரம், மேல் சக்கரம் வெளிப்படைகிறது எப்படி அப்படிங்கிறது இந்த படத்தை பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு. இது நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே போல் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே இருந்து சக்கரம் முழுசாக கரெக்டாக இங்கே நிற்கும். திருப்பி இங்கே இந்த படத்தை வரையும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் சாமி. நம்ம சிவாய வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாயிருங்கள். அடுத்த பதிவு உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து வரும் சாமி. இந்த பதிவை முழுசாக உங்களுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுத்துட்டு மேற்கொண்டு இந்த 27 பேர் இதில் ஒரு முக்கியமான விஷயம், 27 பேர் பலனுள்ளதா அப்படிங்கிற பதிவிட்டிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இறை வணக்கம் வணங்குகிறேன். உங்களுக்கெல்லாம் உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா
தவம் புள்ளி பாயிண்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கிடைக்கும், ஒரு புக்கு ஒன்று வரும். அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க, பதிஞ்சிருங்க, அட்ரஸ் பதிஞ்சிருங்க. இல்லைன்னா ஃபோன் நம்பர் பதிய முடியாது, லேடிஸ் பெண்களாக இருந்தால் ஃபோன் நம்பர் பதிய முடியாது, ஆண்கள் பதியலாம். அதனால பதிஞ்சிருங்க கரெக்டாக. இதில் பதிவிட்டவர்கள் 27 பேர் தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த 27 பேருக்கு அந்த புக்கு வரும். நீங்கள் அதில் சில விஷயம் உங்களுக்கு தவம் பண்ணுறது எல்லாமே கிடைக்கும் சாமி, நீங்கள் வாங்கிக்கோங்க. பதிவுகள் வர கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் இது கடைசி பதிவாக இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு புள்ளி பாயிண்ட் தவத்தில் சொல்லித்தரேன். தவம் பண்ணுறவங்க குழம்பிகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 புள்ளி பாயிண்ட் சொல்லித்தரேன். இப்போ ஒரு புள்ளி வச்சுட்டு புள்ளி 1ன்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல புள்ளி 1 சுழுமுனை நாடியில் மூச்சு முதல் முறை நிறுத்துறதுக்கு புள்ளி 1. நெத்தி பொட்டு குழி புள்ளி 2 போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. புள்ளி 2 போட்டிருக்கேன். நெத்தி பொட்டு குழிக்குள்ள நிறுத்தணும். ஃபஸ்ட்டு சுழுமுனை நாடி கீழே புள்ளி 1 போட்டுக்கோங்க. சுழுமுனை நாடியிலேருந்து நெத்தி பொட்டு குழிக்கு போகணும் மூச்சு காற்று. புள்ளி 2 போட்டிருக்கேன். மீண்டும் புள்ளி 3 விசுத்திக்கு வச்சுக்கோங்க. புள்ளி 3 விசுத்திக்கு கொண்டு வந்துடுங்க. புள்ளி 4 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி 6 பார்த்துக்கோங்க. கல்லீரலில் நிறுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு தவம் பண்ணுறதோ ஒரு விஷயத்தை மூச்சு காற்றை நிறுத்துறதோ உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். சுழுமுனை முதல் மூச்சு எங்கே, 2ஆம் மூச்சு எங்கே, 3ஆம் மூச்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த தொண்டை பகுதி கொண்டு வந்திருப்பேன். 4ஆம் மூச்சு வலது நுரையீரல், 5ஆம் மூச்சு இடது நுரையீரல், 6ஆம் மூச்சு கல்லீரல். சரிங்களா? கல்லீரலை நிறுத்தணும்னு சொல்லியிருப்பேன். திருப்பி நீங்கள் மீண்டும் எங்கே வரணும்னா 1ஆம் மூச்சுக்கு வந்துடணும். மீண்டும் சுழுமுனை நாடிக்கு வந்துடணும். முடிக்கும்போது எங்கே தொடங்குறீங்களோ முடிக்கும்போது அங்கே தொடங்கணும், அங்கே முடிக்கணும். இதை போல் பண்ணும்போது உங்களோட அந்த பிராணா சரியாக போய் இயங்கி வரும். இது எப்பொழுதுனா வாரத்துக்கு 3 நாள் தான் செய்யணும். புதன்கிழமைக்கு மேலே செய்யணும். அதாவது சனி ஞாயிறு விட்டுருங்க, திங்கள் விட்டுட்டு செவ்வாயிலிருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். 3 நாள் மேல் நோக்கி சக்கரம் வேலை செய்கிறதுனால 3 நாள் உங்களுக்கு இயற்கையாகவே எல்லாருக்குமே கீழே நோக்கி தான் ஓடும். இது போல் 36 புள்ளி 26 புள்ளிகள் இருக்குது. உங்களுக்கு அந்த 27 பேர் பதில் சொன்னனால உங்களுக்கு ஒரு புக்காக வரும். அந்த புக்கில் நீங்கள் இதை பெற்றுக்கலாம். உங்களுக்கு அந்த 27 பேர் அட்ரஸ் கொடுங்க சாமி. உங்களுக்கு அந்த பதிவில் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், நம சிவாய. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன மூச்சு பிராண பயிற்சி ஒன்று சொல்லி கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த பகுதியில் காற்று உள்ள நமக்கு சரியாக போகாது. அதனால் உஷ்ணம் தவம் பண்ணுறவர்களுக்கு தங்கிவிடும். அதனால் அவர்களுக்கு ஒரு சின்ன நம்ம எப்பொழுதுமே இந்த கை இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கை இப்படி நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பேன். இது பாருங்க, இது இப்படி தான் வைக்கணும். இது எதற்குனா இப்படி நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு கவனம் இங்கே தான் போகும். இந்த மூச்சு காற்று இப்படி நீங்கள் எடுக்கும்போது மிக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மூச்சு காற்றை இழுக்க போகும்போது எல்லாருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரி தனித்தனியாக மூச்சு இழுங்க. உள்ளே தொண்டை பகுதியிலேருந்து மூச்சை இழுத்துட்டு போகிறது ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்கும். கொஞ்சம் பருமனான உடம்பு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த காற்று இந்த பக்கம் சரியாக அவங்களுக்கு கவனமாக போகாது. அவங்க இந்த பயிற்சி செய்யும்போது இந்த இடங்களில் அதிகமாக காற்று இருக்கும். அதே போல் எல்லா இடங்களையும் நீங்கள் இந்த சாமி கும்பிட்ற மாதிரி இப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அங்கங்கே அந்த ஆற்றல் போய் சேரும். அதே போல் பின்னாடி பின் சைடும் வச்சுக்கலாம். பின் சைடும் சாமி கும்பிட்ட மாதிரிக்கே நீங்கள் அந்த காற்றை ஒருங்கிணைக்கிறது, அதாவது 2 மூச்சும் ஒருங்கிணைக்கும் போது உங்களுக்கு நல்ல நேராக மூச்சு ஓடும். நம சிவாய, வாழ்க வளமுடன். இதை போல் இந்த பயிற்சியை பண்ணுங்கள்.
எல்லோரும் நலமாக இருங்கள். பதிவுகள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு முக்கியமான பதிவுகள் போடுறேன். இதை முழுசாக உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த லாஸ்ட் பதிவாக போட்டிருக்கேன் சாமி. எல்லோரும் நலமாக இருங்கள். எல்லோரும் நம சிவாய. வாழ்க வளமுடன். எல்லோரும் நலமாக இருங்கள். நம சிவாய. வாழ்க வளமுடன்.